நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் மாற்றிருக்கேன். பட் ஆனால் அந்த தோசைகளுக்கு மட்டும் ஒரு விடிவு காலமே பிறக்கல. நான் என்ன கல் வாங்கினாலும் அது ஒன்று நடுவில் மட்டும் வேகுது, சுற்றி வேக மாட்டுது, இல்லை டக்குன்னு அடி பிடிச்சிக்குது, கருகிடுது. அப்புறம் அதில் அந்த தோசை கல்லுலேருந்து தோசையை எடுக்கவே வரமாட்டேது. அவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து கடைசியாக இதில் வந்து முடிஞ்சிருக்கு. நான் வந்து சரி வாங்குறது தான் வாங்குகிறோம், கொஞ்சம் பெருசாக வாங்கிடும்னு சொல்லிட்டு 12 இன்ச் வாங்கியிருந்தேன். இது அண்ணாச்சி ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரவணா ஸ்டோரோடைய அப்ளிகேஷன் அவங்க ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது வெயிட் வந்து 2 kg அண்ட் ரேட் வந்து அரௌண்ட் 400 கிட்டக்க வந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு 20 rupees 30 rupees கிட்டக்க கம்மியாக இருக்குது. எதுவும் சீசன்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அந்த தோசை வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு மெலிசாக நான் வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்ற முடியாது. லைக் நான்ஸ்டிக்கில் அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றலாம். பட் ஸ்டில் வந்து நான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அந்த கல் தோசைக்குன்னு தனியாக அந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. கல் தோசையில் ஊற்றினா தான் தோசை வந்து அந்தளவுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே நல்லா வந்துருந்துச்சு. விஷ்ணு வந்து சைடில் நின்னுட்டு உனக்கு இவ்வளோ மெலிசாலாம் தோசை ஊற்ற தெரியுமாடி அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா நான் கல் தோசையில் வந்து தோசை ஊற்றினா எப்போவுமே வந்து இந்த நல்லா கல் தோசை மாதிரி தடியாக தான் ஊற்றுவேன். அப்போ தான் கரெக்டாக எடுக்க வரும். மெலிசா ஊற்றினா எடுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படியே இதே வெயிட் உள்ள இதே சைஸ் உள்ளதெல்லாம் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் எப்படியோ வந்து ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா தான் ரேட் இருந்தது.